27 நட்சத்திரத்தை ஒரு ரவுண்டு பூஜை செஞ்சுட்டு வந்துரு, அந்த காரியம் வெற்றி ஆகும்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் அடங்கின அந்த தினம் அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாலட்சுமியின் பூர்ண அனுகிரகம் கிடைக்க, சக்தியின் பூர்ண சக்தி கிடைக்க, அம்பிகையின் பூர்ணமான பலன் கிடைக்க, இந்த சக்தி வடிவமான இந்த யந்திரம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு பூஜை பண்ணோம்னா மண்டல பூஜைன்னு சொல்லுவோம். இந்த மண்டலம் அப்படிங்கிறது என்ன? மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சக்கரம்னு சொல்லலாமா? மண்டல நாட்கள்னு சொல்கிறோம். அந்த நாட்களையே உள்ளடங்கினது தான் சக்கரம்னு சொல்கிறது. சரி, மண்டலம்ங்கிறது 48, 51, 54 நம்ம பிரிக்கிறோம். இதில் என்ன இருக்குது? நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இதை 3ஐயும் கூட்டி பாருங்கள், மண்டலம் வந்துடும். அதே சமயத்தில் 27 நட்சத்திரம், 15 திதி, 9 கிரகம், திருப்பி அந்த 51, 54 வந்துடும். இதுதாங்க அந்த காலத்தில் சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி 108 மாலை, 108 ஜபம் எப்படி வந்தது? மொத்தம் நட்சத்திரம் 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 × 4 108. அப்போ எல்லாமே அந்த காலத்தில் சொன்னது. நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பூஜை செய்யாத, 27 நட்சத்திரத்தை ஒரு ரவுண்டு பூஜை செஞ்சுட்டு வந்துரு, அந்த காரியம் வெற்றி ஆகும்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் அடங்கின அந்த தினம் அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறையா கோயில்களுக்கு போயிருப்பீங்க. குறிப்பாக சக்தி பீடங்கள் நம்ம பார்ப்போமே. காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி, காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி தேவி, சாரதா பீடம், இப்படி பலதரப்பட்ட ஆலயங்களில், ஏன் மாங்காடு கோயில், இப்படி பல்வேறு ஆலயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை பண்ண சக்கரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தந்திரா பிரதிஷ்டம், யந்திரா பிரதிஷ்டம்னு 2 இருக்குது. இந்த தந்திர பிரதிஷ்டைங்கிறது மந்திரத்தின் மூலமாகவும் மானசீக மூலமாகவும் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. யந்திர பிரதிஷ்டை, இந்த யந்திரம் என்ன? ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீமேரும்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமேரு மலையே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு யந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேரு, இந்த மேருவில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யந்திரத்தின் வடிவம். நீங்கள் யந்திரத்தை சைட்லேருந்து பார்த்துட்டேன்னா மேரு மலையாக நமக்கு தெரியும். இந்த 4 வாசல்களில் கணபதி, அம்பிகை, இப்படி பல்வேறு தெய்வங்கள் இந்த இடத்துல வீற்றிருக்கக்கூடியதாக இருப்பாள். அப்படி இருக்கக்கூடிய தேவி பிந்து ரூபிணியாக மேலே இருந்துருப்பாள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கோணங்கள்லேயும் அம்பிகையாகப்பட்டவள் சக்தி ரூபிணியாக, யோகினி ரூபிணியாக, யக்ஷ ரூபிணியாக அமர்ந்திருக்கிறாள்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தேவிக்கு நம்ம பூஜை பண்ணும்போது தினந்தோறும் அபிஷேகம், அலங்காரம், இது போன்ற பூஜைகள் செய்யும் பொழுது எண்ணற்ற மாற்றங்களும் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியை பெற முடிகிறது. அப்பேற்பட்ட சக்தியை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் போய் வெற்றியாக,
தீராத செல்வங்கள் நிறைந்திருக்க, மனசில் கவலைகள் தீர, மகாலட்சுமியின் பூர்ண அனுக்கிரகம் கிடைக்க, சக்தியின் பூர்ண சக்தி கிடைக்க, அம்பிகையின் பூர்ணமான பலன் கிடைக்க, இந்த சக்தி வடிவமான இந்த யந்திரம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கறது. இந்த யந்திரம் பார்த்துட்டோம்னா வீட்டில் ஒரு தாம்பாளம் வச்சு, இந்த தாம்பாளத்துக்கு மேலே தினம் மஞ்சள் குங்குமம் இட்டு லேசாக தண்ணியில் தொடச்சி அல்லது பாலாபிஷேகம் பண்ணி தினந்தோறும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யும் பொழுது அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம். உங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை சக்தியும் இந்த மேருவில் ஐக்கியமாயிரும். துர்சக்தி விலகிரும், நல்ல சக்தி பெருகும். இன்றைக்கி உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அம்பாள் அருளிய ஆதிசங்கர பகவத்பாதால் வழிகாட்டின அற்புதமான ஸ்ரீயந்திரம் ஸ்ரீமேரு. இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றும், வெற்றியை தரும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.